சஷ்டி விரதம் இருந்தால், அதாவது இப்படி ஒரு பழமொழி இருக்குங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய பெரிய ரகசியமானது. இது ரகசியம் என்ன தெரியுமா? அமிர்தங்கிறது தேவர்கள், அசுரர்கள் அதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம உண்மையாக நடந்துச்சான்னு தெரியும். ஆனால் நம்ம உடம்புக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் நடந்துக்கிட்டு சக்தி கிடைக்கும். ஆனால் அதையும் தாண்டி நமக்கு அமிர்தங்கிற ஒரு சக்தி இருக்கு பாருங்க. அது நமக்கு சூப்பராக இருக்கக்கூடியது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமிர்தம் நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுவோம். அந்த அளவுக்கு உங்கள் மனநிலையும் உங்கள் உடலும் கண்ட்ரோலில் இருக்கணும். எது? உங்கள் உடம்போட கண்ட்ரோல் உங்கள் மனசுக்கிட்ட இருக்கணும். உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. சஷ்டி விரதம் இருந்தால், அதாவது இப்படி ஒரு பழமொழி இருக்குங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய பெரிய ரகசியமானது. இது ரகசியம் என்ன தெரியுங்களா? அமிர்த நிலைன்னு ஒன்று இருக்குங்க. அமிர்த நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத மறைக்கப்பட்ட ஒரு பெரிய ரொம்ப ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் அமிர்த நிலைங்கிறது. இந்த அமிர்த நிலையை பற்றி நம்ம சரயோகம்ன்ற ஒரு பயிற்சி யோகத்தில் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த அமிர்த நிலையில் பௌர்ணமி அமாவாசை இருக்குது பாருங்கள். பௌர்ணமிக்கு அமிர்த நிலை உச்சியில் ஆரம்பித்து அப்படியே ஒரு பக்கமாக கீழே இறங்கி வந்து ஆண்களுக்கு ஒரு பக்கம், பெண்களுக்கு மாறும். அது இப்போ ஒரு பக்கம்னு வச்சுப்போம். இப்போ இடது பக்கமாக கீழே இறங்கி வந்து அமாவாசை நாளன்னைக்கு அது கால் கட்டவர்கள் நிற்கும் அந்த அமிர்த நிலை. இது ஒரு சக்தி நிலையில் ஓட்டம். சரிங்களா? அடுத்தது இடது கால் கட்டவர்கள் நின்றுச்சுன்னா அடுத்தது பௌர்ணமி அன்னைக்கு அடுத்தது மாறும். எங்கள் வலது கால் கட்டவர்கள் மாதிரி அப்படியே வலது பக்கமாக ஏறி வந்து பௌர்ணமிக்கு எங்கள் அமாவாசைக்கு கால் கட்டவர்கள் பௌர்ணமிக்கு உச்சந்தலை. அந்த சக்தி நிலை ஒரு இடமா உடம்புல வந்து நிற்கும். 14 நாள் ஒரு இடமா வந்து நின்று 15ஆவது நாள் இங்கே வந்து நிற்கும். சரிங்களா? இந்த அமிர்த நிலை சஷ்டி அன்னைக்கு எங்கே திரும்ப இருக்கும்? இடுப்பு பக்கமாக இருக்கும். இடுப்பு பக்கமாக இருக்கும்போது இடுப்பில் எங்கே இருக்குது? இடுப்பில் தான் கர்ப்பப்பை இருக்குது. அமிர்தம்னா எல்லாருக்குமே தெரியுங்க. அமிர்தம்ங்கிறது ஒரு நம்மளை உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, சாகாமல் இருக்கிறதுக்கான ஒரு அமிர்தம் சொல்லுவாங்கள்ல. இந்த ஆழகால விஷத்தை எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அமிர்தம் கடைஞ்சாங்க. அமிர்தம் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தம் கடைஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த அமிர்தங்கிறது தேவர்கள், அசுரர்கள் அதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம உண்மையாக நடந்துச்சான்னு தெரியும். ஆனால் நம்ம உடம்புக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அந்த அமிர்தம் நம்ம சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்பு சுழற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்குமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பெண்களுக்கு கர்ப்பப்பை பக்கமாக வந்து நிற்கும் போது அங்கே கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் நீங்கள் அங்கே சாதாரணமாக சொல்கிறேங்க. சரிங்களா? பீரியட்ஸ் பற்றி பேசல. இந்த கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதை நீங்கி சஷ்டியில் விரதம் இருக்கும்போது அந்த அமிர்தம் முழுமையாக அங்கே ஒர்க் ஆகி அந்த கர்ப்பப்பையை பலப்படுத்தி குழந்தை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அங்கே அதிகமாக வரும். அப்போ ஆண்களுக்கு என்ன கேட்குறீங்களா? ஆண்களுக்கு ஆண் தன்மை அதிகமாக மாறும் என்னைக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விரதம் அப்படின்றது எதுக்காக இருக்கணும்? இப்போ நம்ம வந்து உணவு முறைக்கு வந்துட்டோம். இப்போ காலையில் ஒரு வேளை சாப்பிட்றது, மத்தியானம் ஒரு வேளை சாப்பிட்றது, நைட்டு ஒரு வேளை சாப்பிட்றது அப்படின்னு உணவு முறைக்கு வந்துட்டோம். இந்த உணவு சாப்பிடும்போது அந்த அமிர்தம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த உணவை செரிமானம் பண்ணுறதுக்காக அந்த எனர்ஜி மாறி விடுகிறது. அதனால தான் நம்ம நல்ல தரமான உணவு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடிய, உயிர் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவு தான் நம்ம சாப்பிட்ணுன்னு நம்ம எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னா, அதனால் நமக்கு நிறைய உயிர் சக்தி கிடைக்கும். ஆனால் அதையும் தாண்டி நமக்கு அமிர்தங்கிற ஒரு சக்தி இருக்குது பாருங்கள். அது நமக்கு சூப்பராக இருக்கக்கூடியது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமிர்தம் நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணிடுறோம். இந்த உலக வாழ்க்கை வாழணும்னா நிச்சயமாக நம்ம உணவு எடுத்துக்கிட்டே ஆகணும். அதுக்கு தகுந்த நம்ம ஹெல்த் வேணும். ஆனால் அமிர்தம்ங்கிறது உயிர் சக்தி, அந்த ஆற்றல் கொண்டது. அந்த ஆற்றல் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்கிறதுக்கு அந்த உயிர் சக்தி செலவாகுது. என்னைக்கு நம்ம சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு திதிக்குமே ஒரு பார்ட் ஆஃப் த பாடியில் நிற்கும். கண்ணுக்குன்னா அது ஒரு திதி இருக்குது, பிரதமை அப்படின்லாம் இருக்குது. சரிங்களா? முக்கியமாக சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கும்போது உணவு எதுவுமே எடுத்துக்காத போது அந்த அமிர்த நிலை இருக்குது பாருங்கள். அந்த இடுப்பு பகுதி அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அங்கே என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ சால்வ் பண்ணுறதுக்கு அந்த உயிர் சக்தி பயன்பட்டு அங்கே பலப்படுத்துவாங்க. அதனால தான் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. புரியுதுங்களா? 2 விஷயம். ஒன்று, ஏற்கனவே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் போகும். இந்த அமிர்தம் அந்த பலப்படுத்துவாங்க. அந்த இடத்த பார்ட் ஆஃப் த பாடியை பலப்படுத்தும் போது நமக்கு பலம் அதிகமாகும், சூப்பராகும். அதனால தான் விரதம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக விரதம் இருக்கிறது என்ன நினச்சிட்டு இருக்கோம்?
நம்ம உடம்புல கூட தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியில் போகும். நம்ம வந்து நம்ம உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம். அமிர்தம் தான் அங்கே ஒர்க் ஆகுது. சரிங்களா? சரி, ஓகே, இது இருக்கட்டுங்க. இப்போ விரதம்னா என்னதுன்னு கேட்குறீங்களா? விரதம்னா ஃபாஸ்டிங்னா சாப்பிடாம இருக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க. முடிஞ்ச அளவு சஷ்டி அன்னைக்கு மௌன விரதம் இருங்க. நிறைய பேர் மௌன விரதம் இருப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. இப்படி ஆக்ஷன் காமிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அதை பண்ணி இதை பண்ணு. மௌன விரதம்னா வாயில் ஆக்ஷன் பேசுறது மட்டும் இல்லைங்க, மனசு அமைதியாக இருக்க வேண்டும். என்ன சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்குமா? ஓம் சரவணபவ நமக, ஓம் சரவணபவ நமக, ஓம் முருகர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள், கந்தகுரு கவசம் சொல்லுங்கள், வேல்மாறல் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச முருகர் பாடல் பாடுங்க. இதெல்லாம் பாடிக்கிட்டே இருங்க, மனசுக்குள்ளேயே பாடிக்கிட்டே இருங்க, மனசுக்குள்ளேயே. அதாவது சிந்தனை ஒன்றே ஒன்று தான். எது? முருகர்னா சஷ்டினா விரதம். ஓகேங்களா? முருகரை பற்றி மட்டும் சிந்தனை, அவ்வளோதான். அதுக்கு முருகர் படம் பார்க்கலாமா, முருகரை பற்றி அதெல்லாம் வேண்டாங்க. மனசு திருப்தியாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். அப்போ முடிந்த அளவு மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மௌன விரதம் எங்களால் இருக்க முடியாதுங்க, நான் வந்து வேலைக்கு போகிறேன், ஆஃபீஸ் போகிறேன், இந்த மாதிரி வீட்டை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க பேசுங்க. ஆனால் உணவு முறையில் விரதம் இருங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு சுகர் இருக்குங்க, எனக்கு பிபி இருக்குங்க, நான் சாப்பிடாமல் இருக்க முடியாது. உணவை வந்து உப்பு இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி செஞ்சுக்கோங்க, பூரி செஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உணவு முடிஞ்சாலும் எண்ணெயும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஆயில், அரிசி ஐட்டம் தவிர்த்து கொள்ளுங்கள். கோதுமை ஐட்டம் பரவாயில்ல சேர்த்துக்கலாம். நான் எதையுமே சாப்பிட மாட்டேன். ஃபுல் ஃபாஸ்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று கவனிச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் நான் விரதம் இருக்க போகிறேன்னு உங்கள் உடம்புக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு பசிக்காது. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையில் நான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன்னு உங்கள் உடம்புக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையிலும் உங்கள் உடம்புக்கு பசியே வராது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு நீங்கள் டைம் பார்க்கல, மொபைல் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக பசி வந்து சேரும், பசி உணர்வு வரும். என்ன பசிக்குது, நம்ம இன்றைக்கி விரதம் ஆச்சு, என்னுடைய வாழ்க்கைக்கு திரும்பி பார்த்தா மணி 6. அட ஆமாம்ப்பா, 6 மணிக்கு நம்ம விரதம் முடிக்கணும் அப்படின்னு தோணும். அப்போ அந்த அளவுக்கு உங்கள் மனநிலையும் உங்கள் உடலும் கண்ட்ரோலில் இருக்கணும். எது? உங்கள் உடம்போட கண்ட்ரோல் உங்கள் மனசுக்கிட்ட இருக்கணும். உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் உங்கள் மனசுக்கிட்ட சொல்கிறீங்க, காலைல 6 மணி சாயங்காலம் 6 மணி சாப்பிட மாட்டேன் விரதம் அப்படின்னு சொல்லி முருகருக்காக விரதம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை விரதம் இருந்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இதுவரை நான் விரதம்லாம் இல்லைங்க, இனிமேல் விரதம் இருந்து பாருங்கள். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். சும்மா அப்படி இருக்கும். நம்ம சொல்கிறது நம்ம மனசு கேட்கும், மனசு சொல்கிறது உடம்பு கேட்கும். சிலருக்கு அப்படிலாம் இல்லைங்க, நான் வந்து விரதம் இருக்கணும் தாங்க ஆசைப்பட்டேன், ஆனால் பசிக்குது அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே மனசு என்ன சொல்லுது? சாப்பிட்றா பரவாயில்லடா, கொஞ்சம் தான் நீங்கள் விரதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலண்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் உங்கள் மனசை இன்னும் பலப்படுத்தணும், உங்கள் மனசு இன்னும் உடம்பை பலப்படுத்தணும். சரிங்களா? அது ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். அதெல்லாம் ஈஸி தாங்க, எல்லாமே வந்துடுங்க. சரிங்களா? ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ விரதம் இருங்க. விரதம் இருக்கும்போது வெறும் நம்ம சொன்ன பாருங்க, கர்ப்பப்பையில் இது அன்தன்மை அதிக, அதை தவிர எக்கச்சக்கமான விஷயம் நடக்கும். ஏன்னா அமிர்தம்ங்கிறது அவ்வளோ பலப்பானது. அப்போ சஷ்டியில் எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குங்களே, எனக்கு தான் வயசாயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த அமிர்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது, உங்கள் சிந்தனைகளை மாற்றக்கூடியது. முருகர் எப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு பொருளாதார ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை அருளாதார ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பில்லி சூனி செஞ்சுட்டாங்களாலும் சரி, பகைவர் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எதிரிகள் தொல்லை எதுவாக இருந்தாலும் தாங்க முருகர்கிட்ட போனீங்கன்னா அவர் சரி பண்ணி விட்டுருவார். இப்போ நீங்கள் முருகர் மேலே பக்தியாக இருக்கீங்கன்னு நீங்கள் முருகருக்கு ப்ரூஃப் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது யாருக்கு ப்ரூஃப் பண்ணுறீங்க? நான் முருகர் மேலே பக்தியாக இருக்கேன், நீங்கள் உங்களுக்கே ப்ரூஃப் பண்ணுறதான் விரதம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு நமக்கு நல்லது பண்ணிக்கிறது தான் இவ்வளோ. அதனால் நீங்கள் சஷ்டி அன்னைக்கு முருகருக்காக விரதம் இருக்கீங்க அப்படின்னா காலையில் 6 மணிலும் சாயங்காலம் 6 மணி வரையிலும் முடிஞ்சால் தண்ணி மட்டும் குடிங்க. சரி, இல்லைங்க நான் ஏதாவது கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிட்லாமா, முடிஞ்சால் ஜூஸாக எடுத்துக்கோங்க. இல்லைங்க நான் சாப்பிட்டே பழகிறேன், ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறேன், ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன், கம்மியாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? சிலர் கேட்டிருப்பாங்க, காஃபி டீ குடிக்கலாமா, பால் குடிக்கலாமா? காஃபி டீ பால்லாம் குடிக்க வேண்டாம். விரதம் இருக்கிற அன்னைக்கு காஃபி டீ பால் குடிக்க வேண்டாம். காஃபி குடியா நாளே ஓடாதுங்க, நாள் ஓடலாலும் பரவாயில்ல, அமைதியாக உட்காந்துருங்க போதும். ஏன் காஃபி டீ பால் குடிக்க வேண்டாம் அப்படின்னா அதில் கேஸ்ட்ரோஜன் பாலில் வந்து ஒரிஜினல் பாலில், நான் மாட்டுப்பாலில் சொல்கிறேங்க, கேஸ்ட்ரோஜன் ஒரு பொருள் இருக்குது. அந்த கேஸ்ட்ரோஜன் பொருள் நம்ம பல்லு முளைச்ச பிறகு நம்ம உடம்பால் டைஜஷன் பண்ண முடியாது. கண்ணுக்குட்டி இருக்குது பாருங்கள், கண்ணுக்குட்டிக்கு பல்லு முளைக்கிற வரையிலும் பால் குடிக்கும், மாட்டுக்கிட்ட தாய்கிட்ட பால் குடிக்கும். பல்லு முளைச்ச பிறகு பால் குடிக்காது, புல் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த மாட்டுக்கே அந்த கண்ணுக்குட்டிக்கே அந்த அறிவு இருக்குது, இதுக்கப்புறம் பால் குடித்தா நம்ம உடம்பு டைஜஷன் ஆகாதுன்னு. நம்ம சரி ஓகே விடுங்க. சரிங்களா?
அந்த அப்போ நார்மல் டேயில் குடிக்கலாமா? பாலுங்கிறது வேண்டாம், முடிஞ்சாலும் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை பழகிட்டோம், வேறு வழி இல்லை, பரவாயில்ல குடிங்க, அதில் தான் கால்சியம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் குடிக்கலாம். எந்த மாடாவது முட்டை சாப்பிடுதா? கால்சியம் இருக்குன்னு. எந்த கோழியாவது பால் குடிக்குதா? கால்சியம் இருக்குன்னு. ஆனால் அதில் அது போடுற முட்டையிலையும் அது கொடுக்குற பால்லையும் கால்சியம் அதிகமாக இருக்கே. அது வேற இல்லை, சயின்ஸ். அது அப்புறமா தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஆக மொத்தத்தில் முடிஞ்சளவு பால், டீ, காஃபி ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஜூஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் சக்கரை போட்டு சேர்க்கலாம், சக்கரை போடாமல் சேர்க்குறேன், அதெல்லாம் உங்கள் விருப்பம். இல்லைங்க நான் ஃப்ரூட்டாகவே சாப்பிட்றேன், அப்படியே சாப்பிடுங்க. பசிக்கும் தாங்க முடியாது, இந்த சுகருக்கு அது இருக்குன்னா நீங்கள் சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி உணவுகள் உப்பு இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நார்மலாக வந்து இதை வந்து சாய்பாபாக்காக விரதத்துக்கு சொல்லுவாங்க, சப்பாத்தி வந்து உப்பு இல்லாமல் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. இது விரதம்னாலே இந்த உப்பு சப்பு எதுவுமே இல்லாமல். விரதம்னா என்னங்க, எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு ஒரு மனநிலை, மன கட்டுப்பாடு தாங்க இந்த விரதம்ங்கிறது, சரிங்களா? அந்த கட்டுப்பாடோடு நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான மாற்றங்களை தவிர இறைவன் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறார் அவ்வளோ மாற்றங்கள் நம்ம ஏற்பட்டு நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக தான் வாழ்வோம். இந்த சஷ்டியை பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி அதுவும் முக்கியமாக இதுவும் சுக்கிர சஷ்டின்னு பேர். அது என்ன சுக்கிர சஷ்டின்னு கேட்குறீங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சஷ்டி இது. வெள்ளிக்கிழமை சுக்கிரனை சுகபோகமான வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர். அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா சூப்பராக உங்கள் வாழ்க்கை சுகபோகமாக மாறும். நார்மலாக சஷ்டி வளர்பிறை தேய்பிறைன்னு மாதத்தில் 2 நாள் வந்துகிட்டு இருக்கும். இப்போ வர சஷ்டி வளர்பிறை சஷ்டி, சுக்கிர சஷ்டியாக இருக்குது. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிச்சிடுச்சு. உங்கள் வாழ்க்கையை வளர்ந்து நீங்கள் செழிப்பாக வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. அவ்வளோதாங்க, சரிங்களா? வாங்க வாழலாம், வாழ்க வளம்.